Hi friends, welcome to Papa's Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். ஆயிலில் ஃப்ரை பண்ண தேவையில்லாத ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு வீட்டில் கோதுமை இருந்துச்சுன்னா அதில் ஒரு கப் எடுத்துக்கலாம். அதில் நான் ஏலக்காய்க்கு பதிலாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தை நம்ம இது மாதிரி பிசைஞ்சு விட்டு சேர்க்கும்போது அது நல்ல ஸ்மெல்லும் கொடுக்கும். அதோட ஈஸியாக டைஜஷனும் ஆகும். நம்ம எதில் மாவு அளந்தமோ அதே அளவுக்கு ஈக்குவல் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சுகரை நம்ம தவிர்த்துடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு தேங்காய் இருந்தது அப்படின்னா தேங்காய் பத்தையை இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்ததுன்னா வாயில் நமக்கு மெல்லும் போது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு எம்மியாகவும் இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கிட்டு நம்ம எதில் மாவு அளந்தோமோ அதில் அதே பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி இந்த மாவில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கையால் பிசையும் போது கட்டிப்படாமல் வரும். ஸோ அதனால் நம்ம நல்லா கையால் பிசைஞ்சு மாவை கட்டி இல்லாமல் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட்டிப்படாமல் மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அடுப்பில் கொதிக்க வச்சிடலாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம இது மாதிரி ஒரு இட்லி தட்டில் துணி போட்டுக்கலாம். துணி நனைச்சி போட்டுக்கலாம். துணி நனைச்சி போட்டுட்டு அதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை கொஞ்சம் குழியில் அதிகமாக ஊற்றிடாமல் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இட்லி பானையில் வச்சு நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம இட்லி வெந்திருக்கான்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ அது மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் நினச்சிட்டு நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதில் கையில் ஒட்டாமல் இருந்ததுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம அதை வெந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அந்த துணியிலேருந்து எடுத்தோன்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். இது மாதிரி குழந்தைங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணாத ஃபுட்டு, ஆவியில் வச்சு வேக வச்ச நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக, அது குழந்தை மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. இது நம்ம ஈவினிங் டைம் மார்னிங் டைமில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட இது செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாவும் இருக்கும். இது மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட இன்னொரு நாள் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.